தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரிஸ் ஊழியத்தின் வாயிலாக மீடியா மினிஸ்ட்ரி மூலியமாக பார்த்து கொண்டிருக்கிறவங்க அனைவருக்கும் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். இந்த வார கார்னர்ஸ்டோனில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த தலைப்பே எப்பவுமே நான் சொல்கிறது வழக்கம். அந்த மாதிரி எனக்கும் கிடைக்கிற தலைப்புகள் கொஞ்சம் வித்தியாசமான தலைப்புகள். என்னென்னா, ட்ரேடிங் பிளேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேடிங், ஒரு நம்ம பெருசாக ட்ரேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த தலைப்பு கேட்டோன்னே, இந்த ட்ரேடிங்னு எனக்கு பர்சனலாக சில விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு. என்னோடய சின்ன வயசில் என்னென்னா, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த முதல்ல பென்சிலில் இருந்து பென்னில் எழுதுகிற அந்த டைம், 5th-லேருந்து 6th போகும்போது, 6th போனதுக்கப்புறம் தான் பென்னில் எழுத ஆரம்பித்தோம். ஸோ அந்த டைமில் ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா, இந்த யாரோட பெண்ணு நல்லா எழுதுன்னு அங்கே ஒரு காம்படிஷன் வரும். என்னோடய பெண்ணு நல்லா எழுதுதுடா அப்படின்னு, உன்னோட பெண்ணு நல்லா எழுதுறா. இதில் என்ன எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வாங்குகிற பெண்ணு நமக்கு பிடிக்காது, அது இன்னொருத்தனுக்கு பிடிக்கும். இன்னொருத்தன் வாங்குகிற பெண்ணு அவனுக்கு பிடிக்காது, நமக்கு பிடிக்கும். இந்த மாதிரியான சில குறும்புகள், விளையாட்டுகள்லாம் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெண்ணை மாற்றுவாங்க. இப்போ இவங்க வாங்கி கொடுத்த பெண்ணை அவனுக்கு விருப்பம் இல்லை, அந்த பெண்ணு பிடிச்சிருக்குன்னா, அப்போ நான் இதை கொடுக்குறேன், உன்னோட பெண்ணை அதை நீ எனக்கு கொடு அப்படிம்பாங்க. இதில் சில சண்டைகள்லாம் நடக்கும். இதில் நான் ஒரு பெரும் பங்கு வகிச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த பெண்ணை மாற்றிக்கிறதுல என்னோடய தலைமையில் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேடிங் நடக்கும். சின்ன வயசில் நடக்கும். இப்போ நான் அதை பார்த்து, சரி இந்த சண்டையெல்லாம் வராமல், சரி கரெக்டாக நீ கொடுத்தியா, சரி நீ வாங்கினதுக்கப்புறம் சரி நீ இதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இது நடக்கும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நானும் நிறையா இந்த ட்ரேடிங் ப்ராசஸில் ஈடுபட்டேன். என்னென்னா, நான் இந்த காயின் கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த கொஞ்சம் யூனிக்காக, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய காயின்ஸு, அப்புறம் ஃபாரின் டாலர்ஸு, ஃபாரின் கரன்சிஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறது இருக்கும். அப்படி கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற சில பசங்க இருந்தாங்கன்னா, அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து, ஒரு காயின்னா இப்போ ஏதோ ஒரு ஃபாரின் கடைசினா அதுக்கு 100 ரூபா 50 ரூபா அப்படி சொல்லி கொடுத்துட்டு அந்த காசை வாங்குகிற பழக்கம்லாம் இருந்துச்சு. எல்லாமே ட்ரேடிங். ஸோ நம்மெல்லாம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். பைபிளில் நமக்கு யார் ஞாபகம் வரும்? பைபிளில் என்னோடய வனப்பாட வசனம் கூட நான் வாசிச்சோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த அதிகாரத்தை பேர் சொன்னோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபிலமனுக்கு எழுதின நிருபம் 8ஆம் வசனமும் 9வது வசனமும். சில புஸ்தகங்களே பைபிளில் ரொம்ப சுருக்கமாக இருக்கும். அதில் ஃபிலமன் புஸ்தகமும் ஒன்று. 8வது வசனம் 9வது வசனம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயது உள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்குள் கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தமும் மன்றாடுகிறேன். யாருக்காக மன்றாடுறாரு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் செய்துவிட்டு நம்ம இந்த வார கார்னர்ஸ்டோனை படிப்போம். நேற்றும் என்று மாறாதிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இப்பொழுதும் இந்த வார பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம். கிருபையாக இருங்க தகப்பனே. நல்ல பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள தேவரீர் கிருபையாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பரும் நச்சருமாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பவுலோட ஊழியங்களை நமக்கு நன்றாக தெரியும். அவர் பெரிய மார்ஸ் மேடையில் போய் நின்று பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ராஜாவுக்கு முன்னாடி நின்று பதில் சொல்லியிருக்கிறாரு. பெரிய ஜனக்கூட்டத்துக்கு முன்னாடி நின்று பேசியிருக்காரு. சிறு சபைகளுக்கு கூடியிருக்கிற அந்த இடத்துல போய் பேசியிருக்காரு. இப்படி ஏகப்பட்ட இடத்துல பவுலோட ஊழியம் இருந்திருக்கு. அப்பேற்பட்ட பவுல் ஒரு நபருக்காக ஒரு நிருபத்தை, நமக்கு பைபிளில் இருக்குது, ஒரு நபருக்காக பவுல் எழுதின ஒரு கடிதம் நமக்கு ஒரு நிருபமாகவே இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த வார தலைப்போட நம்மளோட மைய கருத்து போகிறதும் இந்த கம்பேஷன் நோக்கி. இந்த ஒரு வார்த்தையை மனசில் வச்சு, கம்பேஷன். ஒருவரோடு மற்றவரிடத்தில் நாம் எந்த அளவுக்கு கம்பேஷனேட்டாக இருக்கோம் நம்ம மற்றவர்களிடத்தில், ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த கம்பேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். தேவன் நம்ம மேல் ஏற்ற கம்பேஷன், நம்ம மற்றவர்களிடத்தில் அந்த கம்பேஷன். பவுல் இந்த இடத்த காட்டுறாரு. இந்த அதிகாரத்தை நான் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர்ச்சேகவனாக இருக்கிற அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுறதாவது. இங்கே ஒருத்தருக்கு லெட்டர் எழுதுறாரு. யாருக்குன்னா ஃபிலமன். இந்த ஃபிலமனை பற்றி பவுல் நீங்கள் தொடர்ந்து வாசிச்சு பாருங்கள். ஃபிலமன் ஒரு நல்ல
நிலையில் இருக்கக்கூடியவர், ஒரு நல்ல சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிக்கிற இடத்துல இருக்கவர். அவர் நிறைய ஊழியங்களை பண்ணுறாரு. அவருக்கும் பவுலுக்கும் நிறைய தொடர்பு இருந்திருக்கு. அவர் வீட்டில் சபை கூடியவர். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஃபிலமனை பற்றி தெரியும். சரி, இப்போ நம்ம இந்த ஃபிலமனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு கலாச்சாரம், ரோம கலாச்சாரத்தை பற்றி பார்ப்போமே. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கிளாடியேட்டர்ஸ். இந்த ரோம் வந்து ரொம்ப பேர் போனதுக்கே ரோம் வந்து கொலோசியமில் என்ன நடக்கும்? கிளாடியேட்டர்ஸ் தான் அங்கே பேர் போன ஒரு விஷயம். என்ன பண்ணுவாங்க? சண்டைகள் பண்ணுவாங்க. இவர்கள் எல்லாருமே அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள் தான் இந்த கிளாடியேட்டர்ஸாக இருந்து சண்டை போடுவோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. அங்கே மட்டும்தான் இருப்பாங்களா அடிமைனா? இல்லை. ஒரு வீட்டிலையுமே ஒரு செல்வந்தனிடத்திலும் ஒரு அடிமைகளாக நபர்கள் விற்கப்படுவார்கள். ஏதோ ஒரு காரியத்தில் எங்கேயோ ஒருத்தங்க பிடிச்சிட்டு வரான், இல்லை தப்பு பண்ணப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான், இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா காட்சி பொருளாக. இப்போ சந்தையில் போய் நம்ம நிச்சயமாக எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் சந்தைக்கு போயிருப்போம். மார்க்கெட் பிளேஸுக்கு நம்ம போயிருப்போம். விண்டோ ஷாப்பிங் பண்ணாமல் ஓப்பன் ஏர் மார்க்கெட்டில் நம்ம நிச்சயமாக இருந்திருப்போம். அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் பார்கெயின் பண்ணி நம்மளால் வாங்க முடியும். நம்ம சில இடத்துல நம்ம மால் ஸ்டோர்ஸ்லாம் போனால் நம்மளால் பார்கெயின் பண்ண முடியும், ஃபிக்ஸட் ப்ரைஸ். ஆனால் அந்த மார்க்கெட் பிளேஸில் போனால் நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு வர முடியும். அந்த மாதிரியான சந்தை பொருளாக மனிதர்களே அங்கே நிற்கப்படுவார்கள். அவர்கள் ஏலத்தில் விடப்படுவார்கள். இல்லை என்றால் முதலாளிகள் அவர்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்கிக்குவாங்க. மனிதர்கள் அடிமைகளாக விற்கப்படுகிற ஒரு கலாச்சாரம் அங்கே இருந்துச்சு. அது ஒரு குற்றமாவோ ஒரு இதாக பார்க்க மாட்டாங்க. நாளடைவில் அது அப்படியே பழகிருச்சு. எல்லார் இடத்துலையும் அடிமைகளாக தங்களையே வாலண்டியராக சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தவர்களும் இருக்கிறார்கள். இல்லை கட்டாயத்தின் நிமித்தமாக பிடிக்கப்பட்டவர்கள். இப்படி ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்தவர் தான் யாருன்னா ஃபிலமனை பற்றி நமக்கு நன்றாக தெரியுது. நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன்ல. கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு. அவர் இப்போ என்ன பண்ணுறாரு? அவர் ரொம்ப அன்பு வாய்ந்தவர் என்று பவுல் எழுதுகிறார். அவர் மிகவும் அன்பு வாய்ந்தவர், எல்லா பரிசுத்தவான்கள் மீதும் அன்பு வைத்தவர், விசுவாசிக்கிறவர். இப்போ இவர் வீட்டில் ஒரு அடிமை இருக்குது. யார்? ஒனேசிமோ அப்படிங்கிற ஒருத்தர் இவருடைய வீட்டில் இருந்திருக்கார். இப்போ இவர் வீட்டில் இருந்து போயிடுறாரு. எப்படி போகிறாரு? அது நமக்கு கொடுக்கப்படலை. போயிடுறாரு. ஆனால் இவரோட வீட்டில் இருந்து போயிடுறாரு. இவர் போனவரை பவுலை சந்திக்க நேரிடுது. பவுல் சந்திக்கிறார். பார்த்தா ஒனேசிமோ அங்கே இருக்கார். அப்போ பவுல் ஒனேசிமை பார்த்து, நீ அங்கே இருந்தவன் அல்லவா அப்படின்னு சொல்லி அங்கே பவுலோடு அவருக்கு ஒரு உரையாடல் ஏற்படுது, ஒரு அறிமுகம் ஏற்படுது. அவர்கள் பேசுகிறார்கள். அப்போ அந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ பவுல் இந்த ஒனேசிமுக்காக ஃபிலமனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். சரி நீ இப்போ இப்படியே உன்னை விடவும் முடியாது. ஏன்னா ஒரு அடிமை அப்படி சுற்றி தெரியவும் முடியாது. ஏன்னா எங்கேயாச்சும் பார்த்தாங்கன்னா ஒனேசிமுக்கு நிச்சயமாக அந்த எஜமானால் விடுவிக்கப்படணும். எஜமான் வந்து சரி போகணும்னு சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா பெரும்பாலுமே அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு அடிமை இருந்தாங்கன்னா காலம் ஃபுல்லாக எஜமானுக்காக தான் இருப்பாங்க. அப்படியே விட்டாலும் எஜமான் விடணும். இவர் எஜமான்கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி தெரியல, சொல்லாமல் தான் போயிடுறாரு. அப்படி போகிற இடத்துல பவுல் பார்க்குறாரு, என்ன ஒனேசிமோ நீ இப்படி இருக்கே, இவருக்கு நிச்சயமாக ஒரு ஆபத்து. சரி நீ திருப்பி ஃபிலமன்ட்ட போனாலும் எங்கே நடக்கும்னு தெரியாது ஒனேசிமுக்கு பாய். அப்போ பவுல் ஒனேசிமுக்காக ஒரு லெட்டர் எழுதுகிறார். எவ்வளவு ஒரு விஷயத்தை அதெல்லாம் நம்ம மனப்பாட வசனமாக வாசித்தோம். ஃபிலமன், ஒனேசிமோன்னு உன்ட்ட ஒரு அடிமை இருந்தான், அவனுக்காக நான் எழுதுகிறேன். பவுலோட ஊழியம் பாருங்கள். எப்படியெல்லாம் ஊழியம் பண்ணவர், எவ்வளோ பெரிய கூட்டங்களுக்கு மத்தியில் ஊழியம் பண்ணவர், எவ்வளோ பெரிய இடங்களில் ஊழியம் பண்ணுறவர். ஒரு தனிநபருக்காகவும் மனது இறங்குகிறார், ஒரு தனிநபருக்காகவும் மனது உருகுகிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அடிமைக்காகவும் மனது உருகுகிறார். அதான் ஊழியத்தின் அடிப்படை. எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டோம். நம்ம இந்த இடத்துலலாம் இருக்கோம், நம்ம இந்த இடத்துல பேசுகிறோம், நம்ம இவ்வளோ பெருசுக்கு நம்ம அதிகாரியாக இருக்கோம். இவனுக்காக போய் நம்ம பேசுகிறதா, இவனுக்காக போய் சொல்கிறதா? பவுல் அதை செய்கிறார். ஒரு அடிமைக்காகவும். இன்னும் சொல்ல போனோம்னா அந்த காலத்தில் அடிமைகள் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. அவருடைய உயிர் ஒரு பொருட்டாகவே மதிக்கப்படாது. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்காக பவுல் ஒரு லெட்டர் எழுதுகிறார் ஃபிலமனுக்காக. வாசிக்கிறேனே 16வது வசனம் ஃபிலமனில். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஆதலால் இதுதான் ஒரு வசனத்தை நம்ம அதனால் நீர் என்னை உம்மோடைய ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான். அவன் ஊழியத்தில் நல்லவன். நீங்கள் அவனை
இதான் நினச்சிக்காதீங்க. அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அவன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. எப்படி ஏற்றுக்கொள்ளுங்கன்னா, நீங்கள் என்ன எப்படி அவருக்கும் ஃபிலமோனுக்கான உறவு எப்படி இருக்கும், அந்த உறவு நீங்கள் என்ன எப்படி ஏற்றுக்குவீங்களோ அதே போல் நீங்கள் அவனையும் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் மேலே சில வசனங்கள் வாசித்தோம்னா, அவனை நீங்கள் அடிமையாக ஏற்றுக்கொள்ளாதீங்க, ஒரு சகோதரன் நிலையில் அவனை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவார். பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நம்ம மற்றவங்களுக்காக எப்படி நிற்கிறோம். பவுல் நின்றுருக்காரு, ஒனேசிமுக்காக ஃபிலமன்ட்டு பேசுகிறாரு. நம்மளால் முடிஞ்ச உதவிகளாகட்டும், நம்மளால் செய்யக்கூடிய ஒரு இடத்துல நம்ம செய்கிறோமா, இல்லை இதெல்லாம் என்னோடய பிரச்சனை இல்லை, நான் இதிலெல்லாம் போய் தலையிட மாட்டேன், நான் இதில் மூக்கு நுழைக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம தள்ளி நிற்கிறோம். லூசியா அப்படின்னு ஒரு பெண்மணி இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு கணவர், ஒரு பிள்ளை. அந்த பெண் பிள்ளை அவருக்கு 4 வயது ஆயிடுச்சு. இவங்க யார் அப்படின்னா, ஒரு இமிக்ரெண்ட், அமெரிக்காவுக்கு போன ஒரு இமிக்ரெண்ட்டாக தான் இவங்க இந்த குடும்பம் இருக்குது. அவங்க ஒரு நாள் ஒரு பீச்சில் சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இமிக்ரெண்ட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு. அவங்க பீச்சில் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க எல்லாத்துக்கும் ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, ஒரு பையனுடைய அழுகுரல் சத்தம் கேட்குது. என்னென்னு வேகமாக போய் பார்த்தா அந்த பையன் மூழ்கிட்டு இருக்கான். திடீர்னு உடனே அவசரப்பட்டு துரிதப்பட்டு லூசியாவோட கணவர் நேராக அந்த பையனை காப்பாற்ற போனார். ஆனால் அந்த பையன் அவரையும் சேர்த்து பிடிச்சி உள்ளே போயிட்டாங்க. 2 பேருமே இறந்தே போயிட்டாங்க. நினச்சி பாருங்க, உதவி செய்யணும்னு போனவர், லூசியாவோட கணவர், உதவி செய்யணும்னு போனவருக்கு தன்னுடைய கணவனே இழக்க கொடுத்துட்டாங்க. ஒரு இமிக்ரெண்ட்டோட நிலைமை நமக்கு தெரியும். தன்னோட ஒரே பெண்மணியாக தன்னுடைய மகளை எப்படி வளர்த்ததுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சில நேரங்களில் சாப்பாடுக்கும் கூட கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் அவங்க ஜெபிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய கதவு தட்டப்பட்டு போச்சு. வெளியே பார்த்தா அவங்களுக்கு தேவையான ஆகாரம் இருந்துச்சான். ஒரு லெட்டரோட, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை விசுவாசிங்கன்னு ஒரு லெட்டரோட ஆகாரம் அங்கே வைக்கப்பட்டு போச்சாங்க. பாருங்களேன், நம்ம இந்த கதையும் நமக்கு இந்த கார்னர்ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா என்னடான்னு வாழ்க்கையை அவங்க வெறுத்துருக்கலாம். அவங்க நினச்சிருந்தா என்னடா உதவி செய்ய போன இடத்துல நமக்கு என்னோட கணவனே இழந்துட்டேன்னு அவங்க அப்படி தோண்டு போல அவங்களோட வாழ்க்கை மாறுது. அதே மாதிரி நம்மளும் சில நேரங்களில் நம்மளால் நம்ம போய் நம்மளோட எல்லையை தாண்டி நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு இல்லை. ஆனால் நம்மளுடைய எல்லைக்கு உட்பட்டு செய்யும்படி உனக்கு கைக்கு நேரிடுவதை உன் முழு பலத்தோடே செய் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மளால் செய்ய முடிஞ்ச உதவிகளை செய்கிறோமா, நம்ம கம்பேஷனோடு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியான ஒரு பாடத்தை இந்த வார கார்னர்ஸ்டோன் நமக்கு கற்றுக் கொடுக்குது. பவுல் ஒனேசிமுக்காக ஃபிலமோனுக்கு எழுதின மாதிரி நமக்கும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய சர்க்கிளில் யோசிச்சு பார்ப்போமே, நமக்கு மேக்ஸிமம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்பா அம்மா பேசுகிறோமா, இவங்களுக்காக இல்லை, இவங்களுக்காக இந்த உதவியை என்னால் செய்ய முடியும், நான் செய்கிறேன், இவங்களுக்காக இதை நான் இறங்கி வர முடியும், நான் இறங்கி வரேன், என்னோட நிலையை நான் பார்க்காம கொஞ்சம் கீழே இறங்கி வந்து நான் செய்கிறேன்னு நினைக்கிறேம்மா, நிச்சயமாக செய்யணும். அப்படி தான் கிறிஸ்துவின் அன்பாக எல்லாத்துக்கும் பெரிய உதாரணம் நம்முடைய ஆண்டவர் தான். அவர் நமக்கு உதவி செய்வதற்கு நாம் எவ்வளவு வேணும் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் அவர் பார்க்கல. இவங்க தகுதியான அவருடைய நிலையை இறங்கி வந்து நமக்காக அதான் காட் ஹஸ் கம்பேஷன் டு அஸ். அவர் எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கார், எவ்வளவு கம்பேஷனாக இருந்திருக்கார். அவருடைய பிள்ளைகள்னு சொல்கிற நம்ம சுற்றி இருக்கிற கொஞ்சம் பேர்கிட்ட நம்ம எவ்வளோ கம்பேஷனேட்டாக இருக்கிறோம். நிச்சயமாக வரும் காலகட்டங்களில் நிச்சயமாக அந்த தேவனுடைய ஒரு தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற குணாதிசயத்தை நாம் நிச்சயமாக நாம் சுற்றியுள்ளவரிடத்தில் நிச்சயமாக வெளிப்படுத்த வேண்டும். இந்த வார பாடமும் அதற்கு நமக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஜெபித்து நிறைவு செய்வோமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, அருமை இரட்சகரே, நல்ல பாடத்திற்காக நன்றி தகப்பனே. நீர் எங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்து எங்களுக்காக நீர் பரத்திலிருந்து இறங்கி வந்து எங்கள் மேல் எங்களுடைய ரட்சிப்புக்காக நீர் உண்மையே தியாகம் செய்திருக்கிறீரே. அந்த ஊழியத்தில் ஏற்படுத்தப்பட்ட பவுலும் ஒரு அடிமைக்காக ஒரு நபர் என்று அலட்சியப்படுத்தாமல் அவருக்காகவும் ஃபிலமோனுக்காக பரிந்து பேசுகிறாரே. அந்த முன்னுதாரணங்களை பார்க்கும் பொழுது நாங்களும் எங்களால் முடிந்த அளவிற்கான உதவிகளை, எங்களால் முடிந்த அளவுக்கான சில காரியங்களை நாங்கள் மற்றவரிடத்தில் கம்பேஷனேட்டோடு இருக்க தேவரீர் கிருபை பாராட்டுங்க, வழிநடத்துங்க. நாங்கள் செய்யும் பொழுது அவர்கள் எங்களை பார்க்காமல் கிறிஸ்துவாகிய உண்மை எங்கள் மூலியமாக அவர்கள் பார்க்க கிருபையாக இருங்க, வழிநடத்துங்க. பாடத்தை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம். ஒருவேளை அவர்கள் பரீட்சை எழுதியிருப்பார்கள் என்றால், நல்ல ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தார்கள் என்றால்,
அவருடைய உங்களுடைய சித்தத்திற்கு ஏற்ப ஒரு ரிசல்ட் தாங்க. எதிர்காலத்தை தீர்மானிக்க அடுத்த படிப்புகள் மேல் படிப்புகள் படிக்கிறதுக்காக யோசித்து கொண்டு சிந்தித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் என்றால் நல்ல வழியை ஆயத்தம் பண்ணித்தாங்க. நல்ல படிப்புகளை படித்து நல்ல முறையில் நீங்கள் எதிர்காலத்திற்கு அஸ்திபாரம் போட்டுக்கொள்ள கிருபையாக இருங்க தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஒருவேளை வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. வாலிபன் தன் வழியை எதனால் அறிந்து கொள்வான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். வசனத்தின்படி தங்களை காத்துக்கொள்ள கிருபையாக இருந்த தகப்பனை வழிநடத்து. பிசாசினுடைய எந்தவிட சோதனையிலும் சிச்சையிலும் சிக்கிவிடாதபடி என்றென்றைக்கும் உமக்குள்ளாக உறுதுணையாக உமக்குள்ளாக சேனை வீரர்களாக என்றென்றும் இந்த உலகிற்கு உண்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக அவர்கள் இப்பொழுதிலிருந்தே வாழ வளரதில் கிருபையாக இருங்க. அதற்கு இந்த பரிசுத்த வேதாகமும் எப்பொழுதும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் வேண்டிக் கொள்கிறோம். வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. மீட்பரும் ரட்சகருமாக எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.